எனக்கு இத பத்தி தெரியும். ஒழுங்கு மரியாதை அதுல இருக்க சக்தியை எடுத்து எனக்கு கொடு. இல்லன்னா நான் வந்துட்டேன். நம்ம டீச்சர் எல்லாரும் விட பழமையான பவர் ரேஞ்சரா? டாமி பிரச்சனையில இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பா அவரை உங்களால மட்டும்தான் காப்பாத்த முடியும். அந்த போர்ட்டல் இருக்கிற இடத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப கிளம்புவோம். மறந்துடாதீங்க, 536 மைல்ஸ் பர் ஹவர்ல நீங்க டிராவல் பண்ணி ஆகணும். இல்லைன்னா செக்யூரிட்டி ஸ்கேனர்ல மாட்டிப்பீங்க. சரியான சமயத்துக்கு போக முடியாது. வார்னிங் எல்லாம் கரெக்டா கொடுத்துடணும்ல. அதுக்கும் ஒரு வழி இருக்கு. பயப்படாதீங்க, அவ்வளவு ஸ்பீடா போகிறதுக்கு என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா இருக்கு. இதுல எனக்கு எது? நான் சும்மா ஜோக் பண்ண. உனக்கு ஜோக்ல கூட அடிக்க தெரியுமா? இதுதான் உங்களுடைய புது ராப்டர் பைக்ஸ். இதுதான் உங்களை போர்ட்டல் கிட்ட கொண்டு போய் விட போகுது. அதுவும் 92.75 செகண்ட்ஸ்ல. அங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்னும் ஸ்பீடா போறதுக்கு உங்க ஜெம்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம். நீங்க சீக்கிரமா ஐலண்ட் போர்ட்ரஸ்க்கு போய் சேரணும். என்ன சொன்னீங்க? ஐலண்ட் போர்ட்ரஸா? ஆமா. ஏ, அது ஐலண்ட்னா நாலா பக்கமும் தண்ணி இருக்கும்ல? கண்டிப்பா. அப்படின்னா உனக்கு நீச்சல் தெரியாது தானே? நான் அப்படி சொல்ல. அப்ப நீ என்ன சொல்ல வந்த? உண்மையை ஒத்துக்க. அந்த போர்ட்டல் நேரா உங்களை ஐலண்டுக்குள்ள கொண்டு போய் விடும். தண்ணியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். நீச்சல் அடிக்க தெரியாது. நீ எப்படி வேணா எடுத்துக்க. நம்ம கிளம்புவோமா? ரெடியா? நம்ம தான் அவரை காப்பாத்துறோம். போலாம். இது நான் உனக்கு தர கடைசி வாய்ப்பு டாக்டர் ஆலிவர். அந்த ஜெம்ஸ் எல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்கன்னு சொல்லிடு. வீணா என் கோபத்துக்கு ஆளாகிடாத. அப்புறம் என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. அப்படின்னா என்ன கடிச்சு சாப்பிட்டுருக்கியா? நான் சொல்றத ஜோக்கா எடுத்துக்காத. இங்க இருந்து தப்பிச்சு போகணும்னு நினைக்காத. அது உன்னால முடியவே முடியாது. உனக்காக இல்லைன்னா கூட நீ ரொம்ப விரும்புற உன்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்காக இதை செய்வன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் சொன்னது சரிதானே? சொல்லுங்க மாஸ்டர். அந்த 3 பேரையும் என் முன்னால கூட்டிக்கிட்டு வா. மாஸ்டர், இது அவங்களேதான். 3 பேரும் பைக்ல வராங்க. நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. நம்மள தேடி அவங்களே இங்க வர்றாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நல்லவங்க தான் எப்பவுமே ஜெயிப்பாங்க. ஓ, அப்படி சொல்றியா? உன் பார்வையில யாரு நல்லவங்கன்னு தெரியணுமா? ஜெட்ராக்ஸ், ஆல்பா, போய் அவங்க 3 பேரையும் இங்க வர சொல்லு. இந்த முறை தப்பு எதுவும் நடக்க கூடாது. ஓகே மாஸ்டர், நீங்க சொன்னபடியே செய்றேன். ஓ, இது நின்னுடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம இங்க இருந்து போகிறதுக்கு ஒரு குகை இருக்குன்னு சொன்னாங்கல்ல. அங்க பாருங்க, திடீர்னு ஒரு வழி வருது. அந்த வழியா தான் டாக்டர் ஆலிவர் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை தெரிஞ்சுக்க ஒரே வழிதான் இருக்கு. தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கும். Network Hamilton.blogspot.com. நீங்க ஏன் தேவையில்லாம இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? நான் மட்டும் இல்ல, சில நண்பர்களும் வந்திருக்காங்க. ஏன் பத்திக்கிட்டு வருதா? ஆமா, ரொம்பவே சந்தோஷம். நீங்க சோர்வடைஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கிட்டு போயிடுவோம். புரியாதவங்களுக்கு நாம புரிய வைக்கலாம். ஆனா இவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாதே. சரி, நீங்க எல்லாம் ரெடியா இருக்கீங்களா?
நான் இதே எப்படி பண்ண இப்ப உன்னை என்ன பண்ணு பாரு இப்ப பாரு நீயா இதுதான் என்னுடைய ஸ்டைல் இப்ப பாரு என்ன சோர்ந்து போயிட்டியா ஏதோ மரணம். நாம கலக்கிட்டோம்ல ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் வாங்க, இன்னும் அந்த போர்ட்டல் ஓபன்ல தான் இருக்கு. நம்மளால போக முடியும் நெட்டை ஓபன் பண்ணிக்க என் பின்னாடியே பாக்க போக போலாம் இல்ல பாக்க பட்டனை போடுங்க ஃபுல் ஸ்பீட். இன்னும் ஸ்பீட் ஏத்துங்க அப்ப போவோம் இப்படி நடக்க கூடாது ஹேலி நாங்க வந்துட்டோம் சரி உங்க ரிட்டர்ன் போறதுக்கு தயாரா வச்சிருக்கேன் ஓகே, 5 நிமிஷம் தான் இருக்கு மறந்துடாதீங்க நம்மளோட விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கவலையப்படாத, உன்னை வந்து நல்லா கவனிப்பாங்க. மறுபடியும் மொக்க ஜோக்கு அடிக்கிறியா? எனக்கு இந்த மாதிரி மொக்கையா பேசினா சுத்தமா பிடிக்காது. ஜோக்கும் பிடிக்காது, இந்த மாதிரி மொக்கையா ஜோக்கு அடிக்கிற ஒண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன செய்யற பாரு. அவர் இங்கதான் எங்காவது இருக்கணும். அவங்க மட்டும் நம்ம முன்னாடி வந்துடக்கூடாது. ஐயோ வந்துட்டாங்க. உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். வாங்க போயிடலாம். என் முகம் உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குல்ல? உன் முகத்தை மறக்க முடியுமா என்ன? மறக்கக்கூடிய முகமாடா இது. உங்க 3 பேருக்கும் நான் மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறேன். வாங்கிக்கங்க. சீக்கிரமா வாங்க. மண்ட பசங்களா, இந்த நேரத்துல நீங்க வரணும். சீக்கிரம் போய் அவங்கள பிடிங்க. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. ஏய், இங்க இருக்காரு. சரியான நேரத்துக்கு வந்தீங்க. முதல்ல அந்த ரெட் பட்டன் அமுக்கு. நீங்க என்ன காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் அப்புறம் சொல்லிக்கலாம் சார். முதல்ல வெளியே போற வழியை பாருங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இங்க இருந்து வெளியே போகணும்னா இதை அழுத்தணும். ஓ நீங்க ராக்டர் பைக்ஸ கொண்டு வந்திருக்கீங்களா? சீக்கிரம் வாங்க. சார் ஒரு நிமிஷம் இருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். இப்ப வேணாம், அப்புறமா பேசலாம் வாங்க. இல்ல சார் இப்பவே சொல்லுங்க நாங்க உங்க வீடியோவை பார்த்துட்டோம். நீங்க ஒரு பெரிய பவர் ரேஞ்சர். ஆமா இருந்த, ஆனா இப்ப இல்ல. நீங்க ரேஞ்சரா இருந்தா என்ன, இல்லாம போனா என்ன, நீங்க எல்லாம் என்னோட கைதிங்க. இவனை நம்ம சும்மா விடக்கூடாது பசங்களா. இவரை நாங்க பாத்துக்கிறோம் டாக்டரோ ரெடியா ரெடி டாக்டர் பவர். தாக்குங்க.
இருக்கான். அவனை போய் போடுங்க. இதுக்காக தான் இவ்வளவு லேட் பண்ணீங்களா? ஆமா, இதுக்காக தான் லேட் ஆச்சு. அவங்க அங்க இருக்காங்க. புடிங்க. நீங்க போங்க, நான் வரேன். போடா. என்ன அவர் வரல? என்ன சோர்ந்து போயிட்டீங்களா? எங்க உலகத்துல எந்த விஷயமும் சர்வ சாதாரணமா நடக்கும் தெரியுமா? அப்படிங்கிறவரோட சகாப்தம் இங்க முடிச்சிருச்சு. ஓ, என் பேரை யாரோ சொன்ன மாதிரி இருக்கு. என்ன என் ஞாபகம் வருது உங்களுக்கு? நம்பவே முடியல. சூப்பரா வந்தீங்க. டாக்டர் ஆலிவர், இது என்னது? பிளாக் டைனோ ஜெம். கொஞ்சம் யோசிக்க விடுங்க. இதுல எதுவும் மாறதுக்கான சக்தி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அந்த ஜெம் எங்க மாஸ்டருக்கு சொந்தமானது. நீங்க டைனோ ஜெம்ஸ பத்தி 2 விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒண்ணு, யாரும் அதை திருட முடியாது. அதுதான் யாரையாவது திருடும். அடுத்தது, அது எப்பவும் டைனோ வாபஸுக்கு கூடவே இருக்கும். நீ ஒண்ணு பெரிய வீரன் இல்ல டாமி. ஆமா, கண்டிப்பா. ஆனா இன்னையில இருந்து நிலைமை மாற போகுது. டைனோ தண்டர், பவர் அப். டைனோ தண்டர், பவர் அப். கொஞ்ச நேரம் ஜாலியா பைக் ஓட்டுற மாதிரி இருந்தது. சரி, எதுக்கு நீ பதில் சொல்லு பாப்போம். அதுக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாத்துருவோம். எங்க என்ன அட்டாக் பண்ணுங்க பாப்போம். நாங்க ஒன்னும் டீச்சரை பார்த்து பயப்பட மாட்டோம். அவர் உனக்கு இந்த கடைசி படத்தை கத்து கொடுக்கலன்னு நினைக்கிறேன். Network சக்தி இவ்வளவுதானா பிளாக் ரேஞ்சர்? உன்ன மாதிரி ஆளுக்கு இதுவே போதும். அந்த குரங்குக்கு பிறந்தவ எங்க போனா? தோல்வியில சொல்லுங்களா? நாம மறுபடியும் சந்திக்கலாம் ரெட் ரேஞ்சர். ஆகட்டும். இதுக்கு பேர் தான் டைனோ பவர். என்ன உதவி தேவையா? உனக்கு ஒண்ணு ஆகல. உன்னை விட நல்லாவே இருக்க. ஒன்னா சேர்ந்து அதை அழிச்சிருவோம். சரியா சொன்ன. அவசரப்பட்டு முடிவெடி கதிக்க போச்சுக்கலாம்.
இல்ல, நீ உயிரோட போய் உன் பாஸ் கிட்ட விஷயத்த சொல்லு. டாமி திரும்ப வந்துட்டேன்னு. எந்த ரேஞ்சரா இருந்தாலும் அவனை வெல்ல முடியாதுன்னு போய் சொல்லு. உன்னை நான் பார்த்துக்கிறேன். விடமாட்டேன். வந்துட்டீங்களா? உங்களுக்காக ஒரு பிரசன்டேஷனை கொண்டு வந்திருக்கேன். அது எனக்கு காட்டுல கிடைச்சது. இதுதான் பிரெக்யூ சோட். இதுல இருக்கிற ஸ்பெஷல் பவர் வெளியில வரும்போதுதான் கண்ணை திறக்கும். அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுது. ஓ, இருக்கே. அதுதான் சஃபலோசோட். சரியா சொன்ன. அத நான் கனெக்ட் பண்றேன். இது என்னது? நல்லா இருக்கு. செஃப்லஸோடும் மெகாசோடும் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா மிகப்பெரிய சக்தி வரும். அவர் சொன்னதை கேட்டீங்களா? ஒண்ணு சேர்ப்போம். ரெடியா? ஜெயிச்சிட்டோம் நண்பர்களே. இன்னைக்கு என்ன அற்புதமான நாள்ல. உண்மைதான். புது ரேஞ்சர், அதுவும் சிறப்பா. டாக்டர் ஆலிவர், அந்த புது மிஷினை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீங்க ரேஞ்சர்ஸ் ஆன உடனே ட்ராக்கிங் சிஸ்டம் மூலமா நான் தேடிக்கிட்டே தான் இருந்தேன். இன்னொரு ஜெம் நிச்சயமா இருக்கும்னு நினைச்சேன். அதனால நான் ஆனி கிட்ட சொன்னேன் இன்னொரு மொபைல் தயார் பண்ண சொல்லி. என்னோட ஷோ நடந்துட்டு இருந்த அன்னைக்கு எனக்கு வேற வழியே இல்லாம அவங்க கிட்ட நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். உங்களை அவங்க கடத்தினப்ப நாங்க ரொம்பவே பயந்துட்டோம். அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல. எல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப நான் போறேன். போறீங்களா? ஆனா எங்க போறீங்க? ஷாப்பிங். நான் தான் பிளாக் ரேஞ்சர்னு முடிவாயிடுச்சு. ஆனா என்கிட்ட பிளாக் கலர்ல ஒரு ட்ரெஸ் கூட இல்ல. அதான் வாங்கிட்டு வர கிளம்பிட்டேன். சீக்கிரமா வந்துடுறேன்.